ஆல்ஸ் முடி கொட்டுதுன்னு நினச்சி ஃபீல் பண்ணி டிப்ரெஷனுக்கு ஆளாகி இன்னும் கொஞ்சம் முடி கொட்ட வைக்கிற ஆளா நீங்கள்? அப்போது இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி தேவையில்லாத டிப்ஸ் எல்லாம் கொடுக்குற நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும். நமக்கு எப்போல்லாம் முடி கொட்டுறதை நினச்சி கஷ்டமாக இருக்குது, டிப்ரெஷனுக்கு போயிடுறோம் அப்படின்னு நம்ம வந்து அனலைஸ் பண்ணிடணும் கைஸ். மோஸ்ட்லி நம்ம எப்போல்லாம் வந்து முடி கொட்டுறதை நினச்சி ஃபீல் பண்ணுவோம். காலையில் தலை வாடுறப்ப அந்த சீப்பில் வர முடியை பார்த்து நம்ம டிப்ரெஷனுக்கு போயிடுவோம். அண்ட் அப்பப்போ இப்படி முடியை இப்படி கையில் பிடிச்சி இழுக்கிற ஆளாக இருந்தீங்க அப்படின்னாக்கா கையில் முடி வர்றதை பார்த்து நீங்கள் டிப்ரெஷனுக்கு போயிடுவீங்க. ஸோ இதை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அடிக்கடி கையில் பிடிச்சி இழுக்காமல் இருந்தீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் ஓரளவுக்கு நீங்கள் டிப்ரெஷன் போகிறதுலேருந்து சேவ் பண்ணப்படுவீங்க. அண்ட் இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, நீங்கள் தலையில் சீப்பே வைக்காதீங்க. சீப்பு வச்சா தானே இந்த ப்ராப்ளம்லாம், சீப்பு வச்சா தானே முடியெல்லாம் அதில் வரும். அதை பார்க்கணும், அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணணும், அப்புறம் டிப்ரெஷனுக்கு போகணும். மோஸ்ட்லி சீப்பே வைக்காதீங்க. நமக்கு ப்ராப்ளம் தர எதுவுமே நமக்கு தேவையில்லை, ஓகேவா? ஸோ இன்னையிலேருந்து தலையில் சீப்பு வைக்காதீங்க, தலை சீவாதீங்க, முடி கொட்டுறதை பார்க்காம ஹாப்பியாக வாழுங்க. பை பாய்.